வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி விஜிஸ் கிச்சனில் என்ன சமையல்னு பார்த்துலாம் வாங்க. கருவாடு தான் வதக்கியிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு இந்த கருவாடை வதக்கியிருக்கேன். இது சூப்பராக இந்த மாதிரி கருவாடை வதக்கி பாருங்கள். சாதாரணமாக எண்ணெயில் போட்டு பொரிக்கிறத விட இந்த மாதிரி தொக்கு வச்சோம்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இது வச்சுருக்கேன். காரக்குழம்பு வச்சுருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய் ரெண்டும் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன். தேங்காய் ஊற்றலாம். தேங்காய் ஊற்றாமல் வெங்காயம், தக்காளி நல்லா அரைச்சி ஊற்றி கொஞ்சமாக புளி ஊற்றி காரக்குழம்பு. காலையில் டிஃபனுக்கு உப்புமா பண்ணியிருக்கேன். ஒருத்தருக்கு கலர போகிறேன். காரக்குழம்பு விட்டு அதுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். இன்றைக்கி லஞ்சு வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள். இது கொஞ்சம் ரசம், நேற்று வச்ச ரசம் வச்சுருக்கேன். இதில் காரக்குழம்பு வச்சுருக்கேன். ரைஸு, கருவாடு தொக்கு. இன்னொருத்தருக்கு பார்த்திங்கன்னா கஞ்சி வத்தல், நம்ம பழைய சாதத்தில் அன்றைக்கி போட்டோம் இல்லைங்களா, அந்த வத்தல் வறுத்து வச்சுருக்கேன். காரக்குழம்பு. இந்த அம்மா கருவாடு சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு இது செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். விட்றா சூப்பராக பேக் பண்ணியாச்சு. வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.